உங்க வெண்பா. நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஏன்னா February 17th அன்னைக்கு நம்ம ஸ்பைஸ் அரேனா பெனாங்ல ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் லெஜெண்டரி ஹரிஹரன் அவங்களுடைய லைவ் இன் கான்சர்ட் நடக்க போகுது. ஆமாங்க, ஹலோ கிரியேட்டிவ் ப்ரௌட்லி பிரசன்ஸ் த லெஜெண்டரி ஹரிஹரன் அவங்களுடைய லைவ் இன் கான்சர்ட். அங்க அவங்களுடைய சூப்பரான பாட்டெல்லாம் நம்ம கேட்டு வைப் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம நான் அங்க மாசா உங்களுக்காக ஹோஸ்ட் பண்ண போறேன். ஐ காண்ட் வெயிட் கைஸ். சீக்கிரமா டிக்கெட்ஸ் புக் பண்ணுங்க, ஃபன் பண்ணலாம். பல இன மக்களின் முன்னிலையில் ஒற்றுமை பொங்கல் கொண்டாட்டத்தை மிக வெற்றியாக நடத்தி முடித்தார் துரைசிங்கம் வசந்தி. பிறை வட்டாரத்தில் உள்ள தாமான் பிறை தாமான் இமாஸ் மயானத்தில் இந்த பொங்கல் விழா பல இந்திய பாரம்பரிய விளையாட்டு போட்டி நடவடிக்கையுடன் களை கட்டியது. நிகழ்வுக்கு பினாங்கு மாநில முதலமைச்சர், பிறை சட்டமன்ற உறுப்பினர் தத்தோஸ்ரீ சுந்தராஜு, பாகாண்டாலாம் சட்டமன்ற உறுப்பினர் கேல்வின் குமரன் மற்றும் பல பிரமுகர்கள் ஒன்றிணைந்து கலாச்சார பண்பாடுகளை பின்பற்றி விழாவை வெற்றியடைய செய்தனர். நிகழ்வின் ஏற்பாட்டாளர் துரைசிங்கம் வசந்தி கூறுகையில், எனது வாழ்க்கை பயணத்தில் நான் மேற்கொள்ளும் சமுதாய நடவடிக்கைகளுக்கு துணையாக இருந்து தோள் கொடுத்து உற்சாகம் ஊட்டி வருபவர் என் மனைவி வசந்தி என்றார். அதனால் எனது நிகழ்ச்சிகள் எல்லாம் வெற்றியை நோக்கிதான் செல்கிறது என்றார். முதன் முறையாக இந்த பொங்கல் நிகழ்வு என் பார்வையில் நடத்தப்பட்டதால் ஒரு பெரிய இந்தியர்களின் திருவிழா போல அமைந்ததாக தத்தோஸ்ரீ சுந்தராஜு புகழாரம் சூட்டினார். எதிர்பார்க்காத வகையில் கலந்து கொண்ட அனைவரின் பங்களிப்புக்கு மதிப்பளிக்கப்பட்ட அங்கமாக அமைந்தது. இவ்வட்டார மக்களின் குடியிருப்பு பாதுகாப்பு கருதி பல நடவடிக்கைகளில் சமுதாய தேவைகளை கண்டறிந்து நான் என் சகாக்களுடன் கடந்த சில மாதங்களுக்கு முன் சுமார் 100 குடும்பங்களுக்கு தீயணைப்பு கருவிகள் மற்றும் CCTVகளை இலவசமாக பெற்று தந்ததை நினைவு கூர்ந்தார் துரைசிங்கம் வசந்தி. Saya mengagumkan bukan pasal Amir Segar Ramaya ada. Saya mengagumkan kerana saya sungguh kagum kerana perayaan Pongal hari ini kita ada masyarakat berbilang kaum, berbilang agama. Ini bukanlah satu upacara keagamaan, ini adalah satu upacara tradisi orang India. Pasal sejarah kita semua petani. So bila musim penuaian datang, kita menentukan satu hari untuk berterima kasih kepada alam semula jadi yang bagi kita penuaian yang lumayan macam tu ya. So ini tak ada sangkut paut dengan sembahyang atau perayaan untuk, bukan macam Taibusan. Taibusan lain, itu sembahyang saja. Ini kita berterima kasih kepada alam semula jadi. Of course kita orang India, semua benda pun kita sembahyang. Angin, udara, air, apa pun kita sembahyang kerana dialah pemberi nyawa kepada kita. Kalau orang India terpijak buku, dia pun sentuh minta maaf. Walaupun buku tu tidak ada nyawa, buku tu ada ilmu yang bernyawa. So kita minta maaf terpijak. போட்டாச்சு. அங்கே உள்ள இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஒன்று, அதே சமயத்தில் அவங்க கெட்ட வழிக்கு போகாமல் இருக்கிறதுக்கு ஸ்போர்ட்ஸ் ஒரு வழி. ஸோ இப்போ அந்த ஸ்போர்ட்ஸ் டீம் போட்டு அந்த ஒரு பெரிய லெவலில் டோர்னமெண்ட்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ டெய்லி பார்த்தோம்னா அந்த பிள்ளைங்க, சிறு வயசு பிள்ளைங்களாம் எங்கேயும் சுத்தாமல் முன்னெல்லாம் மரத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு தண்ணி குடிச்சிக்கிட்டு வேஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ எல்லாம் கடலில் தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் செஞ்சோம் தமன் ப்ராயில், இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சதே கிடையாது. ஸோ ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தது. ஏறக்குறைய 200 பேர் டர்ன் பண்ணாங்க. அங்கே வசிக்கிற மக்கள் சரி, சுற்றி இருக்கிற MPKKs, அடூன், அலி பார்லிமன், சௌகன்யா வக்கீல் வந்தார், நம்ம அடூன் டத்தூன் ஸ்ரீ வந்தார், சுந்தரராஜு பலனா இருக்கும். ஸோ அவரும் ஆச்சரியப்பட்டார். நல்ல சிறப்பாக முடிந்தது. ரொம்ப சந்தோஷம். சாக்கான் பண்ணணும், அது உண்மையான தகவலான்னு முதல் சாக்கான் பண்ணணும். நீங்கள் அந்த தகவலை உள்வாங்கிறது நல்லது. ஆனால் அது உண்மையான தகவலாக இருந்தால் பரவாயில்ல, அது தப்பான தகவல்னால் உள்வாங்கிறது நல்லது இல்லை. ஸோ நீங்கள் முதல் சாப்பிடணும். சாப்பிட்றதுக்கு கூட நம்ம ஒரு ப்ரோக்ராம் செஞ்சோம் இடையில. இந்த மாதிரி வைரலாக வர்ற மெசேஜ்லாம் எப்படி பார்க்கணுன்ட்டு அதுக்கு ஆப்ஸ்லாம் இருக்குது. போலீஸ் ஒரு தகவல் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ அதுலேயும் கற்றுக் கொடுத்தாங்க இதெல்லாம் எப்படி இப்போ தப்பீஸ் பண்ணணும். இப்போ ஸ்கேம்லலாம் வேறு நிறைய மாட்டிக்கிறாங்க. பெண்கள் தான் நிறையா மாட்டிக்கிறாங்க. அதுவும் ஒரு 60 வயசுக்கு மேலே உள்ள பெண்கள் தான் நிறையா மாட்டிக்கிறாங்க. ஸ்டாட்டிஸ்டிக் பார்த்தோம்னா 60 வயசுக்கு மேலே ஒண்டியாக இருக்கிறவங்க, ஹஸ்பண்ட் இல்லாதவங்களுக்கு, அவங்க தான் இந்த மாதிரி ஸ்கேமில் மாட்டிக்கிறாங்க. பிகாஸ் தே வாண்ட் சம் கம்பேனியன்ஷிப் பார்ட்னர்ஸ். ஸோ யாராச்சும் இந்த மாதிரி லவ்வாக பேசினா ஃபோனில் அதில் மாட்டிக்கிறாங்க. காசுலாம் அதில் போய் ஸ்கேம் ஆகிடுது. ஸோ அதுக்கு கூட நம்ம கற்றுக் கொடுத்தோம் எப்படி இதெல்லாம் பார்க்கணுன்ட்டு. ஆப்ஸ்லாம் நிறையா இருக்குது. அந்த ஆப்ஸில் போட்டாலே அந்த நம்பரு
ஸ்கேம் நம்பராக என்னன்னு எல்லாம் காமிச்சிடும். ஸோ இந்த காரியம் கண்டிப்பாக எல்லா பெண்களும் செய்யணும். நாட் ஓன்லி 60 above, ஈவன் தி டீனேஜர்ஸ். கடந்த வருடம் சுமார் 33 மக்களுக்கு தேவையான நடவடிக்கைகளை எங்கள் இயக்கத்தினர்கள் மேற்கொண்டோம். எல்லாமே தினசரி வட்டார மக்கள் நலன் காக்கும் திட்டங்களாக செயலில் இருந்து வருகிறதை கண்டறிந்த ஒய்பிக்கள் பாராட்டை தெரிவித்தனர். சுமார் 250 குடும்பங்கள் வாழும் இந்த 2 தாமானில் அந்நிய நாட்டவர்கள் வாழ்கிறார்கள். எல்லோருக்கும் பாகுபாடு இன்றி தேவைப்பட்டு உதவிகளை செய்து வருவதை தெரிவித்தார் துரைசிங்கம் வசந்தே.